இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் செய்யுள் பகுதி இன்ப தமிழ். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போல் தமிழை பல பெயர் கொண்டு அழைப்பவர் பாரதிதாசன். கண்ணே மணியேன்னு குழந்தையை கொஞ்சுற மாதிரி தமிழுக்கு பல பெயர் கொண்டு அழைப்பவர் யாரு? பாரதிதாசன். இந்த செகண்ட் பாயிண்ட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வரிகள் எதுலையாவது வந்துச்சுன்னா அதை எழுதுனது பாரதிதாசன். அமுது உயிர் நிலவு சமூகத்தின் விளைவுக்கு நீர் மனம் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் உயர்வுக்கு வான் அசதிக்கு தேன் அறிவுக்கு தோல் கவிதைக்கு வைரத்தின் வாள் இந்த மாதிரிலாம் வரும். இதெல்லாம் வந்துச்சுன்னா யார் எழுதுனது? பாரதிதாசன். இதை வந்து மேட்ச் மாதிரியும் கேட்பாங்க. இளமைக்கு என்னது? பால். புலவருக்கு வேல். உயர்வுக்கு வான். அறிவுக்கு தோல். அசதிக்கு தேன். இந்த மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. அடுத்து நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. நிருமித்த உருவாக்கிய. விளைவு வளர்ச்சி. விளைவுனா வளர்ச்சி. சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. சமூகம் அப்படின்னா என்னது? மக்கள் குழு. அசதி சோர்வு. அசதினா சோர்வு. அடுத்து பாரதிதாசனை பற்றி குறிப்புகள். இவருடைய இயற்பெயர்னு பார்த்தோம்னா சுப்புரத்தினம். இவருடைய காலம் 1891 1964. பாரதி கவிதை மீது கொண்ட பற்றால் பெயர் மாற்றம். அதாவது இவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றுனால இவர் தன்னோட பெயரை பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு. இவர் எந்த கருத்தை அடிப்படையா வச்சு பாடல்கள் இயற்றுவார்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இவருடைய சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா புரட்சி கவி பாவேந்தர். இவருடைய சிறப்பு பெயர் புரட்சி கவி பாவேந்தர். அடுத்து நூல். பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூல்லேருந்து இந்த பாடல் நம்மளுக்கு வந்து எடுத்திருக்காங்க. பாரதிதாசன் கவிதைகள்ன்ற நூல்லேருந்து இந்த பாடல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த மாதிரி பாடல் வரிகள் வந்துச்சுன்னா இதை எழுதுனது காசி ஆனந்தன். அதாவது தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும்னு ஸ்டார்ட் ஆகி தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு முடிகிற பாடல் காசி ஆனந்தன் எழுதுனது. பாரதிதாசனை பற்றின எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதை நான் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இவருடைய பெற்றோர் அப்படின்னு பார்த்தோம்னா கனகசபை லட்சுமி. இவருடைய பெற்றோர் கனகசபை லட்சுமி, பாரதிதாசனோட பெற்றோர். ஊர்னு பார்த்தோம்னா புதுச்சேரி. 16 வயதில் புதுவை அரசினர் கல்லூரி பேராசிரியர் பணி. 16 வயதிலேயே அவர் வந்து புதுவை அரசினர் கல்லூரி பேராசிரியராக பணி செஞ்சிருக்காரு. 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை. 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு போனார். எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா. இதனை பாரதி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என குறிப்பிட்டு சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பினார். அதாவது எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா அப்படின்ற வரிகளில் பாரதி என்ன பண்ணியிருக்காரு? ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது அப்படின்னு குறிப்பிட்டு சுதேசமித்திரன் அப்படின்ற இதழுக்கு அனுப்பியிருக்காரு. பாரதிதாசனோட நூல்கள்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் கவிதை தொகுப்பு, இசை அமுது, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், இன்னும் இருக்கு அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சி திட்டு, கண்ணகி, புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலைக்கூத்தியின் காதல், தமிழச்சியின் கத்தி, அமைதி, இளைஞர் இலக்கியம், சௌமியன், நல்ல தீர்ப்பு, தமிழ் இயக்கம், இரணியன் அல்லது இணையற்ற வீரன், காதலா கடமையா, சஞ்சீவி பார்வதத்தின் சாரல். இதில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சி திட்டு, புரட்சி காப்பியம். அதுக்கப்புறம் இதெல்லாம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து இசை அமுது, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இது எல்லாமே வந்து பாரதிதாசனோட முக்கியமான நூல்கள். அடுத்து பொது உடைமையை வலியுறுத்துவது. பொது உடைமையை வலியுறுத்துகிற பாரதிதாசனோட நூல்னு பார்த்தோம்னா சஞ்சீவி பார்வதத்தின் சாரல். சஞ்சீவி பார்வதத்தின் சாரல். அதே மாதிரி இயற்கையை வர்ணிப்பது அப்படின்னு பார்த்தோம்னா அழகின் சிரிப்பு. இயற்கையை வர்ணிப்பது
அழகின் சிரிப்பு. கற்ற பெண்களின் சிறப்பை கூறுவது குடும்ப விளக்கு. கற்ற பெண்களின் சிறப்பை கூறுவது குடும்ப விளக்கு. கல்லாத பெண்களின் இழிவை கூறுவது இருண்ட வீடு. கல்லாத பெண்களின் இழிவை கூறுவது இருண்ட வீடு. பில்கணியத்தின் தழுவல் என்னதுன்னா புரட்சி காப்பியம் அப்படின்ற நூல். பில்கணியத்தின் தழுவல் புரட்சி காப்பியம். பாரதிதாசன் உரை எழுதிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள். பாரதிதாசன் உரை எழுதிய நூல் திருக்குறள். பாரதிதாசன் நடத்திய இதழ் அப்படின்னு பார்த்தோம்னா குயில். பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில். அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் என்று பாரதிதாசனை புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா புதுமை பித்தன். புதுமை பித்தன் பாரதிதாசனை எப்படி புகழ்ந்திருக்காரு? அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு. அடுத்து மொழித்திறன் பயிற்சி, அதாவது புக் பேக்கு. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்களுக்கு அசதியாக இருக்கும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று அப்படின்னா நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் அப்படின்னா தமிழ் எங்கள். அமுதென்று எப்படி பிரிப்போம்னா அமுது கூட்டல் என்று. செம்பயிர் எப்படி பிரிப்போம்னா செம்மை கூட்டல் பயிர். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் பாடல்லேருந்து கேட்க சான்சஸ் இருக்கும். இந்த மேட்ச் கேட்டிருக்காங்க பாருங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். திரும்ப பாருங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். தேங்க்யூ.